வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் எலக்ட்ரோஜூம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரிபிள் பை ஐசி மூலம் டியூல் எல்இடி பிளாஸ்டர் எப்படி செய்யுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எலக்ட்ரோஜூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே கூட ஒரு பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்களா நம்மளோட புது வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்டுக்கு சர்க்யூட் டயக்ராம் இதுதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட் செய்ய நமக்கு தேவையான பொருள் ஒரு டாட் பிசி போர்டு எடுத்துக்காங்க. அடுத்து ட்ரிபிள் பை ஐசி ஒன்று எடுத்துக்காங்க. அடுத்து 10K ரெஜிஸ்டர் ஒன்று எடுத்துக்காங்க. அடுத்து 22K ரெஜிஸ்டர் ஒன்று எடுத்துக்காங்க. 4.7 யூனோ ஃபெரட் 25 வோல்ட் கெப்பாசிட்டர் ஒன்று எடுத்துக்காங்க. அடுத்து எல்இடிலாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அடுத்து 9 வோல்ட் பேட்ரி கனெக்டரோடு எடுத்துக்காங்க. வாங்க இந்த வீடியோ மேக் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு ட்ரிபிள் பை ஐசியோட பேஸை இந்த பிசி போல் ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, பிசி போர்டில் நம்ம ஐசியோட பேஸை ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஐசி பேஸில் இப்போ நம்ம ஐசி பிட் பண்ணிடலாம். இதெல்லாம் ஐசி பிட் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரிபிள் பை ஐசியில் மொத்தம் 8 பின் இருக்கும். அதாவது இந்த சைடு இருந்து எண்ணம் 1 2 3 4 5 6 7 8 இப்படி தான் கவுண்ட் பண்ணணும். இந்த ஐசியில் பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு பள்ளம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த சைடு அந்த அளவு இந்த சைடு கணக்கு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 இப்படி கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ட்ரிபிள் பை ஐசினா என்ன அப்படின்னு செப்பரேட்டாக உங்களுக்கு வீடியோ வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து 10K ரெஜிஸ்டர் எடுத்துக்காங்க. எடுத்து இந்த ஐசியோட 8வது பின்னில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10K ரெஜிஸ்டர் ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம சால்ட்ரிங் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு 10K ரெஜிஸ்டர் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்னென்னா, இந்த 8வது பின்னிலேருந்து 4வது பின்னுக்கு நம்ம ஒரு ஜம்பர் அடிக்கணும். ஸோ இந்த கம்பியை நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு ஜம்பர் அடித்தாச்சு. அதாவது 8வது பின்னில் 4வது பின்னுக்கு ஒரு ஜம்பர் அடிக்கணும், அடித்தாச்சு. அடுத்து 22 ரெஜிஸ்டராக 6வது பின்னில் ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 22 ரெஜிஸ்டரையும் நம்ம 6வது பின்னில் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து 6வது பின்னில் சால்ட்ரிங் வச்சாச்சு. 6வது பின்னிலேருந்து அடுத்து 2வது பின்னுக்கு ஒரு ஜம்பர் அடிக்கணும். ஸோ அப்போ நம்ம இந்த கம்பி வச்சு ஒரு ஜம்பர் அடிச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 6வது பின்னிலேருந்து நம்ம 2வது பின்னுக்கு ஒரு ஜம்பர் அடித்தாச்சு. ஸோ அடுத்து இந்த 2 ரெஜிஸ்டரையும் ஜாயின் பண்ணிடலாம். 2 ரெஜிஸ்டரையும் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இந்த 2 ரெஜிஸ்டர்லேருந்து ஒரு லைன் எடுத்து வந்து 7வது பின்னில் ஜாயின் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா 2 ரெஜிஸ்டரும் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஜம்பர் அடிக்க வேண்டிய வேலையெல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ இது கூட வந்து கெப்பாசிட்டர் ஜாயின் பண்ணிடலாம். ஸோ கெப்பாசிட்டர் வேல்யூ வந்து 47 யூனோ ஃபெரட் 25 வோல்ட்டு. அதாவது கெப்பாசிட்டரில் -.1வது பின் சைடு இருக்க மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கெப்பாசிட்டர் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம எல்இடி ஜாயின் பண்ணிடலாம்.
பார்த்தீங்கன்னா எல்இடி ஜாயின் பண்ணிடுச்சு. ஸோ இதுக்கு நம்ம சால்ட்ரிங் வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடிக்கெலாம் சால்ட்ரிங் வச்சாச்சு. ஸோ இதை நம்ம இப்போ பேரில் கனெக்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடியெல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு. இது மைனஸ் சென்ட்டு, இது வந்து ப்ளஸ் சென்ட்டு. ஸோ இந்த மைனஸ் சென்ட் எங்கே கனெக்ட் பண்ணணும்னா நம்ம ஐசியோட 1வது பாயிண்டில் கனெக்ட் பண்ணிடலாம். அடுத்து இந்த ப்ளஸ் சென்ட் எங்கே கனெக்ட் பண்ணணும்னா ஐசியோட 4வது பாயிண்டில் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்களா மைனஸ் சென்ட் 1வது பின்னும் ப்ளஸ் சென்ட் 4வது பின்னும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுக்கு நம்ம பவர் சப்ளை கொடுக்கணும். ஸோ பவர் சப்ளை எப்படி கொடுக்க போகிறோன்னா 1வது பின்னில் மைனஸ் இன்புட்டும் 8வது பின்னில் ப்ளஸ் இன்புட்டும் கொடுக்க போகிறோம். நம்ம இன்புட் கொடுத்தாச்சு, அதாவது பவர் சப்ளைன்னு கொடுத்தாச்சு, சர்க்யூட் எல்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ இதுக்கு நம்ம இப்போ பேட்டரி கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா எல்இடி நல்லாவே பிளிங்க் ஆகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் அப்படியே இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் உங்களுக்கு வேறு எதாவது வீடியோஸ் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.